அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் 2025-2026 கல்வியாண்டிற்கான ஒருங்கிணைந்த மருந்தாளுநர் மற்றும் செவிலியர் ஆகிய படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த மருந்தாளுநர் மற்றும் செவிலியர் பட்டய படிப்புகளுக்கு எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் 2025-2026 கல்வியாண்டிற்கான டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பார்மசிஸ் மற்றும் டிப்ளமோ இன் நர்சிங் தெரபி ஆகிய பட்டய படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த ஒரு செய்தி குறிப்பு நம்ம பார்க்கலாம். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம் 2025-2026 கல்வியாண்டிற்கான டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பார்மசி மற்றும் டிப்ளமோ நர்சிங் தெரபி ஆகிய மருத்துவ பட்டய படிப்புகளுக்கான சேர்க்கை அறிவிக்கை 2025-2026 கல்வியாண்டிற்கு சென்னை மற்றும் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு ஆயுஷ் துணை மருத்துவ படிப்பு பள்ளிகளில் உள்ள இடங்களுக்கான டிஐபி மற்றும் டிஎன்டி அதாவது டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பார்மசி மற்றும் டிப்ளமோ நர்சிங் தெரபி பட்டய படிப்புகள் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்பங்கள் தகுதியுள்ளவர்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன. டிஐபி மற்றும் டிஎன்டி பட்டய படிப்புகளுக்கான தகவல் தொகுப்பேட்டினை www.tnhealth.tn.gov.in மற்றும் www.tnayushselection.org என்கிற வலைதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இணையவழியில் மட்டுமே விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படும். வேறு எந்த வழியிலும் விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வேறு எந்த வழியிலும் புறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள், விண்ணப்ப கட்டணம் மற்றும் பிற கட்டண விவரங்கள், கலந்தாய்விற்கான அட்டவணை மற்றும் பிற தகவல்களினை www.tnhealth.tn.gov.in மற்றும் www.tnayushselection.org என்கிற வலைதளங்களில் உள்ள உரிய தகவல் தொகுப்பேட்டில் அறியலாம். விண்ணப்பிக்கும் முன் தகவல் தொகுப்பேட்டினை முழுமையாக படித்து சரியான தகவல்களை பதிவேற்றவும் மற்றும் தேவையான இடங்களில் அனைத்து அசல் சான்றிதழ்களின் PDF அல்லது JPEG வடிவில் பதிவேற்றம் செய்யவும். விண்ணப்ப கட்டணம், இணையவழி கலந்தாய்வு கட்டணம், கல்வி கட்டணம், முன்பணம் இவை அனைத்தும் இணையவழி மூலமாக மட்டுமே செலுத்த வேண்டும். படிப்பு பிரிவு டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பார்மசி மருந்தாளுநர் மற்றும் டிஎன்டி டிப்ளமோ இன் நர்சிங் தெரபி செவிலியர் ஆகிய மருத்துவ பட்டய படிப்புகள். படிப்பிற்கான காலம் 2.5 ஆண்டுகள். படிப்பிற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்லூரிகளின் விவரங்கள்: அரசு ஆயுஷ் துணை மருத்துவ படிப்பு பள்ளிகள் 2. அரசு சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இணைய வழியில் விண்ணப்பித்த பிறகு அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கோரப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களையும் சுய சான்றப்பட்ட நகல்களையும் இணைத்து செயலாளர், தேர்வுக்குழு, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் அலுவலகம், அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகம், அரும்பாக்கம், சென்னை 600106 என்ற முகவரிக்கு 23/9/2025 முன்பாக அனுப்பி வைக்க வேண்டும். முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கை வெளியிட்ட நாள் 9/9/2025. தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்ய துவங்கும் நாள் 9/9/2025. இணையவழி விண்ணப்பம் பதிவு துவங்கும் நாள் 9/9/2025. தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் 23/9/2025. இணையவழி விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 23/9/2025. அரசு சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்க இணையவழி விண்ணப்பத்துடன் அனைத்து சுய சான்றப்பட்ட சான்றிதழ்களுடன் தபால் அல்லது குரியர் சேவை வாயிலாக சமர்ப்பிக்க வேண்டிய அல்லது நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 23/9/2025. டிஐபி மற்றும் டிஎன்டி பட்டய படிப்புகள் கலந்தாய்வு குறித்த விரிவான விவரங்களுக்கு உரிய தகவல் தொகுப்பேட்டினை பார்ப்போம். இவ்வாறு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையரகம் சார்பாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஆயுஷ் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnayushselection.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த இணையதளத்தில் தான் ஆயுஷ் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸுக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் தான் இந்த ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது தகவல் தொகுப்பேடு. தகவல் தொகுப்பேட்டினை பதிவிறக்கம் செய்து முழுமையாக வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு உங்களது விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கான இணையதள லிங்க் இந்த இணையதளத்தில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட்லேயே இந்த மெனுல கோர்சஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல பிஜி, யூஜி, டிப்ளமோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிப்ளமோ கோர்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பார்மசி, டிப்ளமோ இன் நர்சிங் தெரபி ஆகிய 2 பாடப்பிரிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பார்மசி அல்லது டிப்ளமோ இன்
நர்சிங் தெரபி ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி அதாவது டிஐபி மற்றும் டிப்ளமோ இன் நர்சிங் தெரபி டிஎன்டி கோர்சஸ் 2025-26 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸ் நீங்க கிளிக் பண்ணி மாசத்துக்கு புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு கீழே கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் ஃபார்மசி டிஐபி அண்ட் டிப்ளமோ இன் நர்சிங் தெரபி DNT courses 2025-26 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து ப்ராஸ்பெக்டஸ் பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல் ஆனது 66 பக்கங்களை கொண்டது. இந்த ஆயுஷ் பாராமெடிக்கல் நர்சிங் கோர்சஸ் பற்றிய அனைத்து தகவல்களும் அதாவது DIP மற்றும் DNT ஆகிய கோர்ஸ் பற்றிய அனைத்து தகவல்களும் இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்காங்க. Government of Tamil Nadu prospectus for admission to Diploma in Integrated Pharmacy (DIP) and Diploma in Nursing Therapy (DNT) courses 2025-26. Last date for submission of filled in online application form 23/9/2025. நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி இங்கேயுமே இம்பார்ட்டன்ட் தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இணையவழி விண்ணப்பம் துவங்கும் நாள், இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் விண்ணப்பம் சமர்ப்பித்த பிறகு அந்த விண்ணப்ப படிவத்தை நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வில் பி போஸ்டட் இன் தி அபிஷியல் வெப்சைட் லேட்டர் அப்படி கொடுத்திருக்காங்க. டீடைல் ஆஃப் கவுன்சிலிங் அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க. The prospectus for admission to diploma in integrated pharmacy and diploma in nursing therapy courses for the academic year 2025-26 in Government School of Ayush Paramedical Courses at Chennai and Palayamkottai can be accessed download from the following official website. The candidate and the parents are advised to read the prospectus carefully before filling the registration form. No correspondence request for reconsideration will be entertained அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு பாராமெடிக்கல் கல்லூரிகள் 2 கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று சென்னை மற்றும் பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் 2 ஆயுஷ் பாராமெடிக்கல் கல்லூரிகள் உள்ளது தமிழகத்தில். The application for diploma in integrated pharmacy and diploma in nursing therapy courses for the academic year 2025-26 in Government School of Ayush Paramedical Course can only be submitted online through Tamil Nadu Ayush Selection Committee website. Application submitted through any other mode shall be not entertained. Qualified eligible candidate are required to register through online on the Tamil Nadu Ayush Selection Committee website to participate in the counseling process for allotment of seat. Tamil Nadu Ayush Selection Committee does not allot any seat manually, அதாவது except special category seat. Payment details கொடுத்திருக்காங்க. Post of details, category, time of payment details கொடுத்திருக்காங்க. Registration fees for online application OC, BC, BCM, MBC கேட்டகரிக்கு 350 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். SC ST மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கும் போது இந்த விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100. விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கும் போது இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் ரூபாய் 350 அனைத்து கேட்டகரி மாணவர்களுக்கும் பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங் அந்த டைம்ல இந்த ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் செலுத்தப்பட வேண்டும். அட்வான்ஸ்டு டியூஷன் ஃபீஸ் ஃபார் DIP கொடுத்திருக்காங்க 3600 அனைத்து கேட்டகரி மாணவர்களுக்கும். அட் த டைம் ஆஃப் சாய்ஸ் லாக்கிங் பண்ணும்போது அட்வான்ஸ்டு டியூஷன் ஃபீஸ் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். அட்வான்ஸ்டு டியூஷன் ஃபீஸ் ஃபார் DNT அதாவது டிப்ளமோ இன் நர்சிங் தெரபி மாணவர்களுக்கு 7200 ரூபாய் அனைத்து கேட்டகரி மாணவர்களுக்கும். 3600 ரூபாய் சாய்ஸ் லாக்கிங் பண்ணும்போது அடுத்து 3600 ரூபாய் டவுன்லோடிங் த அலாட்மெண்ட் ஆர்டர் அந்த டைம்ல 3600 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். ஆக மொத்தம் 7200 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் அட்வான்ஸ்டு டியூஷன் ஃபீஸ் கொடுத்திருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் த DIP DNT கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. த டியூரேஷன் ஆஃப் ஸ்டடி for both courses shall be 2.5 years, including 6 months of non-stipendary compulsory rotatory internship training at various hospitals of this department. அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 2.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் படிப்பு மற்றும் 6 மாதம் internship கொடுத்திருக்காங்க. Medium of instruction English and Tamil shall be the medium of instruction for all the of study and for examination the said courses. Curriculum details எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. Government of Tamil Nadu Commissionerate of Indian Medicine and Homeopathy prospectus கொடுக்கப்பட்டுள்ளது. Eligibility criteria இந்திய குடிமகன்கள் மட்டுமே இதற்காக விண்ணப்பிக்க இயலும். Foreign national are not eligible to apply for admission to DIP DNT courses. Native candidate should be a native of Tamil Nadu
Other state candidates who have studied from 6th standard to 12th standard continually in Tamil Nadu have to produce their school bonafide certificate from the school in which candidate studied 6th standard to 12th standard, and they will be considered under the open category. இதற்கான வயது வரம்பு அனைத்து மாணவர்களுக்கும் 17 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். 31 டிசம்பர் 2025 அதிகபட்ச வயது வரம்பு 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 35. கம்யூனிட்டி சர்டிபிகேட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சிபிஎஸ்இ அல்லது ஸ்டேட் போர்டு 12ஆம் வகுப்பு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அல்லது பயோடெக்னாலஜி அல்லது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் சுவாலஜி ஆகிய பாடங்களில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓபன் கேட்டகரி மாணவர்கள் 45% மதிப்பெண்கள் எடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி அண்ட் சுவாலஜி ஆகிய பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி மாணவர்கள் 40% மதிப்பெண்கள் எடுத்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜி, பயாலஜி, பாட்டனி அண்ட் சுவாலஜி ஆகிய பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாணவர்கள் 35% மதிப்பெண்கள் எடுத்து மேற்படி பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இன்எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுக்கப்பட்டுள்ளது. லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் ஆயுஷ் பேராமெடிக்கல் கோர்சஸ், அதாவது தமிழகத்தில் உள்ள ஆயுஷ் பேராமெடிக்கல் கோர்சஸ் கல்லூரிகளின் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் ஆயுஷ் பேராமெடிக்கல் கோர்ஸ் அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசின் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை. இங்கே ஒதுக்கப்பட்டுள்ள இடங்கள் டிஐபி கோர்ஸுக்கு 50 இடங்கள், டிஎன்டி கோர்ஸுக்கு 50 இடங்கள். அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் ஆயுஷ் பேராமெடிக்கல் கோர்ஸ், கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இங்கு டிஐபி படிப்புக்கு 50 இடங்களுக்கும் டிஎன்டி கோர்ஸுக்கு 50 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கும் போது என்னென்ன சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, கேண்டிடேட் சிக்னேச்சர் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், நெகட்டிவ் சர்டிபிகேட் போன்ற சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கும் பொழுது மாணவர்கள் ஆதார் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், நேம் ஆஃப் த பேரண்ட், பெர்மனன்ட் அட்ரஸ், communication address, mobile number, email ID, gender, date of birth, community, caste details, religion, mother tongue, nationality, nativity, qualification examination, roll number, year of passing, MX number, medium of instruction, mark details போன்ற தகவல்கள் எல்லாமே உடன் வைத்திருக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கும் போது அனைத்து தகவல்களுமே தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். மெத்தட் ஆஃப் ஃபீ பேமெண்ட்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரி வித் கோட் நம்பர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. மெத்தட் ஆஃப் செலக்ஷன் அண்ட் அட்மிஷன் போன்ற அனைத்து தகவல்களுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுக்கப்பட்டுள்ளது. ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன், அதாவது ஓபன் கேட்டகரிக்கு 31%, பிசி கேட்டகரிக்கு 26.5%, பேக்வர்டு கம்யூனிட்டி முஸ்லீம் 3.5%, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரிக்கு 20%, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு 18%, இனவாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. ரவுண்ட்ஸ் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங், ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கவுன்சிலிங், ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீ, டியூஷன் ஃபீ, கவுன்சிலிங் ஷெட்யூல், சாய்ஸ் ஃபில்லிங், சீட் அலாட்மெண்ட், செக்யூரிட்டி கைட்லைன்ஸ், டிரான்ஸ்ஃபர், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அப்கிரேடிங் இஃப் சீட்ஸ் ஆர் வேக்கன்ட் போன்ற அனைத்து தகவல்களுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு எக்ஸர்வைஸ்மேன், முன்னாள் ராணுவத்தினரின் குழந்தைகளுக்கு டிஐபி 2 இடங்களும் டிஎன்டி 1 இடமும் கொடுக்கப்பட்டுள்ளது. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் டிஐபி 1 இடம், டிஎன்டி 2 இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இவர்களுக்கு டிஐபி 5 இடமும் டிஎன்டி 5 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு செக்லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. என்னென்ன சான்றிதழ்கள் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற செக்லிஸ்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து சான்றிதழ்களுமே தவறாமல் இணைக்கப்பட வேண்டும், அதாவது அப்லோட் பண்ண வேண்டும் விண்ணப்ப படிவத்துடன். அப்புறமா ஸ்பெஷல் கேட்டகரி வித் கோட் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சிறப்பு ஒதுக்கீட்டிற்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கான கோட் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது. சில்ட்ரன் ஆஃப் எக்ஸர்வைஸ்மேன் கோட் நம்பர் 1, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட் நம்பர் 2, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கோட் நம்பர் 3. இந்த 3 சிறப்பு இடஒதுக்கீடு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விண்ணப்ப படிவத்தில் இந்த கோட் நம்பர் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள். அப்புறம் அனெக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சர்டிபிகேட் ஆஃப் நேட்டிவ் இன் தமிழ்நாடு, சர்டிபிகேட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸர்வைஸ்மேன் வெல்ஃபேர். இந்த சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தகுந்த சான்றிதழ்களை இதே ஃபார்மேட்ல நீங்க பூர்த்தி செய்து விண்ணப்ப படிவத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவின் கீழ் விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் கீழ்வரும் ஸ்போர்ட்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின், பின்வரும் விளையாட்டுகளில் வெற்றி பெற்றவர்கள் ஸ்பெஷல் கேட்டகரிக்காக, அதாவது எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டகரியில விண்ணப்பிக்கலாம். டிக்ளரேஷன்
ஆஃப் த கேண்டிடேட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது சர்டிபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி, அடுத்தது மெடிக்கல் சர்டிபிகேட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷனுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல அனைத்து தகவல்களுமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தகுதியான தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் எல்லாமே தெளிவாக வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பார்மசி and diploma in nursing therapy 2025-26 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அட்மிஷன் 2025-26 டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பார்மசி டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டாப்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஸ்டெப் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபர்ஸ்ட்ல ரீட் ப்ராஸ்பெக்டஸ், அப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன், லாகின், ஃபில் அப் டீடைல்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், மேக் பேமெண்ட் அந்த மாதிரி 6 ஸ்டெப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பேஜ்ல வந்து லாகின் பண்ணி உங்க டேஷ்போர்ட்ல நீங்க சென்று உங்க விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம். புது யூசரா இருக்கும்போது கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகும். கணினி வழியில் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு முன்னர் அறிவிக்கை மற்றும் கணினி வழியாக விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான அறிவுரைகள் ஆகியவற்றை முழுமையாக படித்து அதில் உள்ள நிபந்தனைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்படுகிறேன் என்று உறுதியளிக்கிறேன். இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓபன் ஆகும். இதுல அப்ளைடு ஃபார் ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பார்மசி அண்ட் டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி கோர்சஸ் செக்ஷன் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. HSC, SSC, CBSE, ISE அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களது குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் குவாலிஃபைடு இயர் கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றீர்களோ அந்த ஆண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. HSC அல்லது ஈக்குவலன்ட் ரோல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. வெதர் +1 பாஸ் கேட்டிருக்காங்க. எஸ் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா லாகின் ஐடி, லாகின் பண்றதுக்காக ஒரு ஐடி நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். அப்புறமா இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண வேண்டும். அதுக்கு முன்னாடி உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்றதுக்காக நியூ பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ண வேண்டும். அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நேம் ஆஃப் த கேண்டிடேட் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்க பேர் இங்க தெளிவாக எழுதி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக உங்க லாகின் ஐடி அல்லது நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இமெயில் ஐடி அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி சைன் இன் பண்ணிக்கோங்க. உடனே உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். உங்க டேஷ்போர்ட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். அப்புறமா கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா பேமெண்ட் பண்ணணும். உங்க விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக உங்க கோர்ஸுக்கு ஏற்ற விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சு உங்க விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். ஸ்பெஷல் கேட்டகரிக்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த அப்ளிகேஷனை நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து மேற்குறிப்பிட்டுள்ளவாறு நேரடியாக அல்லது அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்க வேண்டும். ஸ்பெஷல் கேட்டகரிக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்க வேண்டும். மற்றவர்கள் அஞ்சல் வழியாக அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே 2025-2026 ஆண்டு டிப்ளமோ இன் இன்டகிரேட்டட் பார்மசி, டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி ஆகிய பட்டய படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.